ஆமாடா வந்துட்டேன்டா. ஐயோ என்னடா ஒரு இருட்டு கேட்குறீங்க, லைட்டை போடுங்கடாப்பா. அதுதான் இப்போ கரண்ட் காசு கட்டுறதுக்கு காசு சேர்த்து வச்சா காணி வாங்கிட்டு போகலாம். என்ன ஒன்றுன்றா. அடே இப்போ போடும் மச்சான் லைட்டை. அதாவது இலங்கை வாழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கேன்டா. இவ்வளவு நாள் ரொம்பவே அதிகமாக இருந்த எங்களோட மின்சார கட்டணங்கள் இப்போ வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இதை யார் ஒஃபீஷியலாக சொல்லியிருக்குதுண்டா, PUCSL, அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வீட்டு பாவனைக்கான மின்சார கட்டணங்கள் வந்து 20%, ஆலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கான மின்சார கட்டணங்கள் 21% குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஹோட்டல்ஸ் வந்து 31%, இண்டஸ்ட்ரீஸ் 30% குறைக்கப்பட்டிருக்கு. அதை விட அரசு நிறுவனங்கள் வந்து 11% குறைச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுமெண்டா, வீட்டு பாவனைகளில் யூனிட்ஸுக்கு எப்படி அந்த குறைவுகள் வந்திருக்குண்டா, 0 தொடக்கம் 30 வரைக்கும் 29% குறைஞ்சிருக்கு, 31 தொடக்கம் 60 யூனிட்ஸ் 28% குறைஞ்சிருக்கு, 61 தொடக்கம் 90 19%, 91 தொடக்கம் 180 18%, 180க்கு மேலே 19% குறைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ வந்த இன்ஃபர்மேஷன்லேயே இதொன்று தான் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.